ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 22 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாவே வந்து ஓடுறதுக்கு வந்துட்டோம். 2.55 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பா ஓடி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷம் ஆயிருக்கு ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமா எப்பவுமே 5 ரவுண்ட் அடிக்கணும்னு மைண்ட் செட் வச்சிருந்தோம். அதுக்கான பாடி ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்ம ட்ரெக்கிங் போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு 5 ரவுண்டெல்லாம் அடிக்கல. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரவுண்டோட நம்ம டேவை முடிச்சுக்க போறோம். ரொம்ப முக்கியமா லைஃப்ல எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கத்துக் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஒரு காலகட்டத்திலயும் சரி, காலேஜ் படிக்கையிலயும் சரி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம காலேஜ் 3rd இயர்ல இருந்து ஃபைனல் இயர் அந்த பிளேஸ்மெண்ட் ஆருக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அந்த டைம் வந்து லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்தது. நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ், நிறைய பேர் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சுது. நிறைய பேர் கூட பேசையில அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரிய பார்க்கையில, ஐயோ! நமக்கு வாழ்க்கைய பத்தி ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அப்பல இருந்தே நமக்கு ஒரு வாழ்க்கைய பத்தி பயம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்பவுமே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, "நீ எப்பவுமே உருப்படாம தான் போவ" அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது எப்பவுமே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ! இன்னைக்கு டே முடியல. நம்ம உருப்படாம போயிட்டோமோ இந்த டேல. இந்த டேல நம்ம உருப்படாம போயிட்டோமோ அப்படிங்கிறதா நைட்டு ஒவ்வொரு நாள் தூங்க போகையிலே என் மண்டையில ஓடும். என்னைக்காவது ஒரு நாள் அது அவரு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, உருப்படாம தான் போவேன் அப்படின்றது. அது ஐயோ! பழிச்சிடவே கூடாது அப்படிங்கறக்காக தினம் தினம் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னைக்கு பழிக்கவே கூடாது. அத வந்து நான் எப்படியாவது உருப்பட்டுருவேங்கிறத மாத்தி காட்டணுங்கிறது மட்டும் தான் என் மண்டையில இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே இந்த விஷயம் வந்து நைட்டு தூங்க போகையில என் மண்டையில ஓடுது. ஏன்னே தெரியல. அந்த உருப்படாம போயிருவேங்கிற வார்த்தை வந்து சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு கேட்டு பழகுனதுனாலயா என்னங்கிறது தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ்.